மகளிர் உரிமை தொகை மட்டுமே தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்தாது என்று காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார். உரிமை தொகை மட்டுமே தேர்தலில் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்று நம்புவது ஒரு மூட நம்பிக்கை என்றும் அவர் கூறியிருக்கிறார். 3 ஆண்டுகளில் தேர்தலுக்கு முன்னதாக இதுபோன்ற திட்டங்களை 9 பெரிய மாநிலங்கள் அறிவித்தன என்றும் அவர் கூறியிருக்கிறார். 9 பெரிய மாநில அரசுகளில் 4 மட்டுமே வெற்றி பெற்றன, 5 தோல்வியடைந்தன என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி கூறியிருக்கிறார். உரிமை தொகை குறித்து காங்கிரஸைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். உரிமை தொகை மட்டுமே தேர்தலில் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்று நம்புவது மூட நம்பிக்கை என்று அவர் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்க டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து இதுபோன்ற கருத்துக்களை கூறி வரும் நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு சர்ச்சை கருத்தை தெரிவித்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகை மட்டுமே தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்தாது என்கின்ற விதமாக அவர் கூறியுள்ளார். அதை மூட நம்பிக்கை என்கின்ற வகையிலே அவர் சொல்லியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். திமுகவின் RS பாரதிக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே பிரவீன் சக்கரவர்த்தி இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். RS பாரதி சொல்லியிருந்தது என்னவென்றால், இனி திமுக கூட்டணியில் அதிகாரத்தில் பங்கு என யாரும் கேட்க மாட்டார்கள் எனவும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் அறிவிப்புக்கு பிறகு 5000 ரூபாய் மகளிர் வங்கிக் கணக்கிலே செலுத்தப்பட்ட பிறகு அது போன்ற கேள்விகள் எல்லாம் இனி இருக்காது எனவும் பொருள்பட அவர் பேசியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில்தான் தற்போது பிரவீன் சக்கரவர்த்தி இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதிலே கடந்த 3 ஆண்டுகளிலே இதே போல அறிவிப்புகள், மிகப்பெரிய அறிவிப்புகள், அதாவது குறிப்பாக மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் அறிவிப்புகள் 9 சட்டமன்ற தேர்தல்களுக்கு முன்பாக வெளியிடப்பட்டன எனவும், அதிலே 4 மட்டுமே ஆளும் கட்சி, அதாவது அறிவிப்பை வெளியிட்ட கட்சி வெற்றி பெற்றது எனவும், மீதமுள்ள 5 தேர்தல்களிலே ஆளும் கட்சி, அதாவது அறிவிப்பை வெளியிட்ட கட்சி தோல்வியை சந்தித்தது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதை குறிப்பிட்டு அவர் வலியுறுத்துவது என்னவென்றால், இந்த ஒரு அறிவிப்பினால் மட்டுமே தேர்தலில் வெற்றி கிடைத்து விடாது என்பதே. ஆகவே இதன் காரணமாக காங்கிரஸை அவர்கள் போதிய மதிப்பு அளிக்காமல் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக இந்த பதிவை பிரவீன் சக்கரவர்த்தி வெளியிட்டிருக்கிறார். என்னதான் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாலும் கூட்டணி என்பது முக்கியம், கூட்டணியின் ஆதரவின் காரணமாகத்தான் வெற்றி பெற முடியும் என்கிற வகையிலே அவருடைய பதிவு அமைந்திருக்கிறது. இருந்த போதிலும் ஏற்கனவே மாணிக்க தாக்கூர் பேசி வருவது, பிரவீன் சக்கரவர்த்தி பேசி வருவது, அதிகாரத்தில் பங்கு இல்லை என திமுக தலைவரான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கும் நிலையிலே, பல்வேறு அமைச்சர்கள் பேசியிருக்கும் நிலையிலே காங்கிரஸ் அந்த நிலைப்பாட்டை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும், கூட்டணியிலே